அக்கா நண்டு பிடிச்சாச்சு. ஜெயாக்கா வந்து இந்த நண்டை வாங்கிட்டு போங்க. சரிம்மா. மச்சி நண்டு வட மூக்க தொலைக்குதுல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாங்க போலாம். வா வா வாங்க. அண்ணே பசிக்குது, சீக்கிரம். ஆயிடுச்சு. மீன் எடுத்து சாப்பிடுங்க எல்லாரும். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொடு 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 கொடு. தம்பிகள் கொடு. கௌதம் சூப்பரா இருக்கு. என்ன வாசனை கார்த்தி, நீ சொல்லும் போது நம்பல. வாசனை வந்த உடனே பசி டபுள் ஆயிடுச்சு. அழகா கோயில பொங்க வைப்ப, இன்னைக்கு இங்க பொங்க வச்சிட்டேன். 5 நிமிஷத்துல அறுசுவை உணவு. எப்படி வீட்ல கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறத விட இதுல ருசி ஜாஸ்தியா இருக்கும் மாமா. அண்ணி சூப்பரா இருக்கு அண்ணி, சாப்பாடு கலக்கிட்டீங்க. டேஸ்ட் சும்மா பின்னுது. அண்ணன் உண்மையில கொடுத்து வச்சவரு. கார்த்திகே நீ கொடுத்து வச்சவன்தான்ப்பா. இந்த மாதிரி டேஸ்டா இவ்வளவு ருசியா சமைச்சு போடுறதுக்கு அண்ணி கிடைச்சிருக்காங்கல்ல. அது இந்த ருசிக்கு காரணம் கைப்பக்குவம் மட்டும் கிடையாது, வெண்ணிலாவோட மனசு. அவ மனசு பூரா அன்புதான் இருக்கு. அன்போட சமைக்கும் போது கண்டிப்பா ருசியா தான் இருக்கும். அருமையான ருசிக்கு காரணம் இப்பதான் தெரியுது. ஒரு நாள் எங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே சமைச்சாங்க. அன்னைக்கு சாப்பாடு வாயில வைக்கவே முடியல. வெண்ணிலாக்கு கோவப்படவே தெரியாது. அமைதி, சாந்தம், அன்பு, அதோட முழு உருவமே வெண்ணில தான். நம்ம ஊர் அம்பிகா திரையரங்கில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் கண்டுகளிக்கும் அற்புத சித்திரம். தவற விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். அண்ணே, இன்னைக்கு நம்ம அண்ணி வந்து வயிறு நிறைய சமைச்சு போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு நீங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணி. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் பதறிட்டே இருப்பீங்க. அண்ணே, நீங்க அன்னைக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அவங்கள சினிமா கூட்டிட்டு போகணும். சினிமாக்கா? ஆமாண்ணே, கல்யாணம் ஆகி இன்னும் நீங்க அவங்கள ஒரு படத்தை கூட கூட்டு போவே இல்லையே. இன்னைக்கு கூட்டு போயிட்டு வாங்க. அது இல்ல கார்த்தி, இந்த மாதிரி இப்ப செங்கல்சூர்ல இருந்து லோடு அனுப்பணும், ரைஸ் மில்ல வேற வேலை இருக்குது, சினிமாலாம் முடியாது. மாமா, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, என்னென்னு சொல்லி வச்சிருங்க, நாங்க பார்த்து செஞ்சிடறோம். நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல
தம்பி. அக்கா சும்மா இல்ல தம்பி நல்ல தம்பின்ட்டு நீங்க மேல கிளம்புங்கக்கா. சினிமா கிளம்புற வேலையை பாருங்க. அப்படியா? தம்பிகளும் ஆசைப்படுறாங்க, நீயும் கஷ்டப்பட்டுங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு கொடுத்துட்ட. சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெடியா இரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். 5 மணிக்கு சினிமாவுக்கு போகிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். 5 மணி 5 மணி 5 மணி. சரி வெண்ணிலா, மாமா நீ கிளம்பு, ரெடியாரு வந்துடுறேன். இல்ல மாமா, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். ம். வெண்ணிலா, இப்ப சந்தோஷமா? சந்தோஷம் மாமா, போயிட்டு வரேன். சரி, பார்த்து மெதுவா போ. நீ வீட்டுக்கு போயிட்டு ரெடியா இரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். 5 மணிக்கு சினிமாவுக்கு போகிறோம். சுமதிக்கா, சுமதிக்கா, சொல்லுவேனிலா? இன்னைக்கு நானும் முத்து மாமாவும் சாயங்காலம் படத்துக்கு போறோம். என்ன வந்து 5 மணிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா, வரேன். சரிம்மா. பாத்து பாலன சொல்லு வெண்ணிலா. நானும் என் முத்து மாமாவும் இன்னைக்கு சாயங்காலம் படத்துக்கு போறோம். சூப்பர் வெண்ணிலா, கலக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு 5 மணிக்கு ரெடியா இருக்க சொல்லிருக்கு. 5 மணிக்கா? அப்ப சீக்கிரம் போ, ரெடி ஆகணும்ல. ஆமா. சரி, நான் வரேன். கலக்கு. அண்ணே, அண்ணே, அண்ணி. அட வெண்ணிலா, வா வெண்ணிலா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னமா விஷயம்? நானும் முத்து மாமாவும் சாயங்காலம் படத்துக்கு போறோம். 5 மணிக்கு முத்து மாமா என்ன ரெடியா இருக்க சொல்லிருக்கு. அதான் வீட்டுக்கு போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. மா உட்காருமா, ஒரு வாய் சாப்பிட்டு போ. இல்ல பரவாயில்லண்ணே, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்பணும்ல. சரி, நான் போயிட்டு வரேன். பாத்து போமா. நான் கூட வெண்ணிலாவோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப மாதிரியே அவளோட வாழ்க்கை எப்போ அமோகமா இருக்கணும். இருக்குமா, அவ நல்ல மனசுக்கு எப்ப நல்லாதாம இருப்பா. என்ன அக்கா பகல்லையே தூங்குறாங்க? சாப்பிட்டு மயக்கமா? அக்கா, அக்கா, அக்கா. வா வெண்ணிலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, தொலை பண்ணிட்டேனா? மன்னிச்சிருக்கா? சேச்சா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வெயில்ல வந்திருக்க, ஒரு வா தண்ணி குடிச்சுக்கோ. இந்த குடி. அக்கா, நானும் என் முத்து மாமாவும் இன்னைக்கு சாயங்காலம் படத்துக்கு போறோம். ஓ அப்படியா? சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா. போயிட்டு வா, போயிட்டு வா. சாயந்தரம் ஆட்டமா? படம் நல்லா இருக்குன்னு இவர் தான் சொன்னாரு. ஆமா, நல்லா இருக்கு. நாளைக்கு என்ன கூட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. சரிக்கா, நான் கிளம்புறேன். தாய் இரு. என்னங்க, உள்ள டப்பால அதிரசம் வச்சிருக்கேன், கொண்டு வாங்க. வரப்ப ஒரு கவர் எடுத்துட்டு வாங்க. எனக்கு திடீர்னு அதிரசம்லாம்? நேத்துதான் அதிரசம் சுட்டேன், உனக்கு நானே கொண்டு வந்து கொடுக்கலான்னு இருந்தேன். இப்ப நீயே நேர்ல வந்துட்டமா. கொடுங்க. சேர்த்து போடு. அக்கா, போதும். ஏக்கா இவ்ளோ? அட வச்சு சாப்பிடுமா. ஏமா வேணாங்கிற? அக்கா தானே தர. நான் செஞ்சா உனக்கு பிடிக்கும்ல, நல்லா வச்சு சாப்பிடு கண்ணு. சரி, போதும். சரிக்கா, நான் வரேன். பத்திரமா போயிட்டு வா தாயி. சரி, வரேனே. சரிம்மா.
நானு என் முத்து மாமாவோட படத்துக்கு போறேன். அப்படியா? அப்படியா? சந்தோஷமா போயிட்டு வா. இந்த இத வச்சுக்க. போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. நானும் என் முத்து மாமாவும் சாயங்காலம் படத்துக்கு போறோம். அனி அனி ஓ, நீ இங்க இருக்கியா ஜனனி? என்ன அண்ணி, ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, கண்டுக்காம அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன நடந்துச்சு? நான் முத்து மாமாவுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனேன்ல, ம், அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அஞ்சு மணிக்கு சினிமாவுக்கு போறோம். ஓ, சினிமாக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துருச்சா? அப்ப நீங்க கவுத்தது சாப்பாட்டு இல்ல, அப்போ எங்க அண்ணனை அங்க போய் சமைச்சு மொத்தமா கவுத்துட்டீங்க. போ ஜனனி, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. யாரு? நான் கிண்டல் பண்றேனா? நடந்த உண்மையே சொல்றேன். நீங்க வேணும்னே சாப்பாடை கவுத்துட்டு அங்க போயிட்டு இன்னும் நல்லா சமைச்சு திட்டம் போட்டு எங்க அண்ணனை கவுத்துட்டீங்க. நல்ல பசியில சாப்பிட்டுட்டு அப்படியே சொக்கி போய் எங்க அண்ணனும் உங்களை சினிமாக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஐயோ அச்சோ, சினிங்கும் போது கூட எங்க அண்ணி முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இது என்ன பையில? பிளான் பண்ணி தியேட்டர்ல சாப்பிடுறதுக்கு வர வழியில எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல. இல்ல, இது ஊர்க்காரங்க எல்லாம் எனக்கு கொடுத்தது. அப்போ ஊருக்கே தெரியுமா நீங்க சினிமாக்கு போறீங்கன்னு? ஐயோ, அப்ப இது சாயங்காலம் பேப்பர்ல வருதா இல்ல டிவி நியூஸ்ல வருதா? நான் போய் செக் பண்றேன். உனக்கு கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. நான் போய் கிளம்புறேன். போங்க போங்க. உங்க முத்து மாமா திரும்பி பார்த்தாலே நீங்க தீபாவளி கொண்டாடுவீங்க. இப்போ சினிமாக்கே கூட்டிட்டு போறேன்னு இருக்காரு. எத்தனை தீபாவளி கொண்டாட போறீங்களோ என்னமோ. வாங்க. சினிமாவுக்கா போறீங்க? சினிமாவுக்கு எப்படி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நானும் நடந்ததெல்லாம் ஜன்னல் வழியா பார்த்துட்டு தான் இருந்தேன். உன்னை கதறி கதறி அழ வச்ச அந்த வெண்ணிலாவ சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி சினிமாவுக்கு போறாங்கன்னு பார்த்துடுறேன். ஜனனி, நான் அனி வெளியில அங்கங்க சுத்தி செங்கல் சூளையில போய் சமைச்சதுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. போய் ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. நானும் போய் கொஞ்சம் தலை சாச்சிட்டு வந்துடுறேன். வேண்டாம் ஜனனி, எனக்கு தூக்கம் வரல. நான் இப்பவே போய் ரெடி ஆகட்டுமா? அண்ணி, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மணி இப்போ 3 தான் ஆகுது. அதுக்குள்ள ரெடியா என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் படுங்க அண்ணி, போங்க.
ஜனனி, அனி தூங்கலையா? நான் தான் சொன்னேனே, தூக்கமே வரல. படுத்து படுத்து பார்த்தேன். மனசுக்குள்ள முத்து மாமா படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதே திரும்ப திரும்ப வருது. நான் போய் ரெடி ஆகட்டுமா? ஐயோ அனி, இப்போ சொல்லி 1/2 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பின்னாடி வந்து நின்னுட்டு ரெடி ஆகட்டுமானா என்ன அர்த்தம்? அண்ணன் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரு? 5 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கு. அப்போ 3:30 மணிக்கு ரெடி ஆயிட்டு என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு போய் படுங்க அனி, போங்க. அப்போ 5 ஆவறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? நீங்க என்ன குழந்தையா? போய் நீங்களே கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா வாங்க. நான் படுக்கிறேன். டென்ஷன் பண்ணாதீங்க அனி. என்ன நீ கோச்சுக்கிற? நானே முத்து மாமா சொல்லுச்சுன்னு எவ்வளவு எதிர்பார்ப்புல இருக்க. நீ என்னடானா இப்படி கோச்சுக்கிற? ஐயோ இல்ல அண்ணி, கோச்சுக்கலாம் இல்ல. உங்க நல்லதுக்காக தானே சொல்றேன். நீங்க எதிர்பார்ப்போட கிளம்பி படத்துக்கு போய் அங்க போய் தூங்கிடக்கூடாதுல. நிம்மதியா படுத்து தூங்கி எழுந்திருச்சீங்கன்னா சந்தோஷமா உட்காந்து படத்தை பார்க்கலாம். போறீங்களா? சரி. ஜனனி 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 ஜனனி, நேரமாச்சு, எழுந்துறேன். ஐயோ, உங்க தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு அண்ணி. மணி பாருங்க 4 தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன அண்ணி? வா ஜனனி, முத்து மாமா எனக்கு நிறைய புடவை எடுத்து கொடுத்ததுல, அதுல எந்த புடவை கட்டணும்னு யோசிக்கணும்ல. அப்புறம் அதே கலர்ல முத்து மாமாவுக்கு எடுத்து வைக்கலாம். ஐயோ, மேட்சிங் மேட்சிங். நீங்க பயங்கர அட்வான்ஸ் ஆயிட்டீங்க அண்ணி. நான் கூட நினைச்சேன் ஏதோ சாதாரணமான ஆளுன்னு. ஆனா ரொமான்ஸ்ல பிச்சு உதறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புடவையில நல்ல புடவையா எடுத்து கட்டுறதுல என்ன இருக்கு? முத்து மாமா முதல்ல என்ன வெளியில கூட்டிட்டு போகுது. அப்படி இருக்கிறப்ப நான் சும்மா சாதாரணமா கட்டிட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது அண்ணி, முடியாது. ஸ்பெஷலா தான் கட்டிட்டு போனோம். அதுதான் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இப்பவே உங்களை நான் ரெடி பண்றேன். வாங்க. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அண்ணி கோச்சிக்காதீங்க அண்ணி. வாங்க 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 அண்ணி. அச்சோ, வாங்க வாங்க. பொங்கோத அம்மா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. அம்மா என்னம்மா, என்னாச்சு? தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு தானே சொன்னேன். தலை சுத்துதுன்னு சொல்லலையே. புரியுதா? அம்மா, அண்ணன் வரதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குமா? அது எனக்கு தெரியும். தலை உங்க அண்ணன் வரும்போது கரெக்டா சுத்துனா சரியா இருக்குதுல்ல? அதான் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்கிறேன்.